த கிரைம் பேட்ஸ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ஏஜேபி. இன்னைக்கு நம்ம சேனல்ல நெஞ்சை உறைய வைக்கக்கூடிய வகையில வித்தியாசமான கொடூரமான அகோரமான கொலை ஒன்று நடக்குது. அதே காலகட்டத்தில் கொள்ளை ஒன்று நடக்குது. ரெண்டுமே வேற வேற இடத்துல நடக்குது. ஆனா ரெண்டுமே ஒன்னோட ஒன்று இன்டர் கனெக்ட் ஆயிருக்கு. இந்த விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு 2 ஸ்டேட்ல ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்பாயிண்ட் பண்றாங்க. இப்படி 2 மாநிலத்துல ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் போட்டு கண்டுபிடிக்கிற அளவுக்கு இது என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கிற வழக்கா? அது போக இந்த நிகழ்வு எங்க நடந்தது, எப்படி நடந்தது, யார் செய்தது, கண்டுபிடிச்சிட்டாங்களா இல்லையா, இப்படி எல்லா விஷயத்தையும் டீப்பா அனலைஸ் பண்ணி உங்களுக்காண்டி எடுத்துட்டு வந்திருக்கிறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வரவங்க தயவு செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கர்நாடக மாநிலம் மைசூர் மாவட்டத்தில் சாலிகிராமா அப்படின்னு ஒரு பகுதி. அந்த பகுதியில் ஒரு லாட்ஜ் இருக்கு. அந்த லாட்ஜுக்கு 23 ஆகஸ்ட் 2025 சனிக்கிழமை மதியம் சரியா 2:45 இருக்கும். அந்த நேரத்துல 22 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்ணும் ஆணும் ரூம் கேட்டு போறாங்க. ரிசப்ஷன்ல இருக்க ஸ்டாஃப்ஸ் இப்ப கேக்குறாங்க, சார் நீங்க ரூம் கேக்குறீங்க, இவங்க யாருன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. கேட்கும்போது அதனால என்ன இருக்கு, என் ஒய்ஃபுங்க அப்படின்னு சொல்றாங்க. சொன்னோடனே அதுக்கு மேல அவங்க எதுவுமே கேட்கல. இந்தாங்க சார் கீ, இந்த ரூம் இங்க இருக்கு, சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வச்சிடறாங்க. இப்படி அவங்க 2 பேரும் உள்ளக்க போய் கரெக்டா 10 நிமிஷம் தான் இருக்கும். 10 நிமிஷம் கழிச்சு அந்த ஆண் மட்டும் வெளில வராரு. ரிசப்ஷனையும் கடந்து வெளியிலே போயிடுறாரு. வெளியில போறவரு கரெக்டா 20 நிமிஷம் கழிச்சு உள்ள என்டர் ஆகுறாரு. உள்ள என்டர் ஆகுறவரு நேரா தன்னோட ரூமுக்கு போலான்னு சொல்லிட்டு போறாரு. போய் கதவை திறக்க முயற்சி பண்றாரு, முடியல. உள்ளக்க லாக் ஆயிருக்கு. அவர் தட்டி பாக்குறாரு, என்னென்னமோ பண்ணி பாக்குறாரு, ஒண்ணுமே முடியல. உடனடியா ரிசப்ஷனுக்கு போறாங்க. சார் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா என் மனைவி சாப்பாடு கேட்டாங்க, அதனால நான் வெளில போய் சாப்பாடு வாங்க போயிட்டேன். போயிட்டு நான் கதவை திறக்கலாம்னு முயற்சி பண்ணா என்னால முடியல. என் மனைவிக்கும் நான் தொடர்பு கொள்ள முயற்சி பண்றேன், என்னால முடியல. நீங்க ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்படி கேட்ட உடனே சரி சார் இந்த வாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பேர் கீயை கொண்டு திறக்க முயற்சி பண்றாங்க. திறந்துட்டாங்க. ஒரு வழியா திறந்து உள்ளக்க போறவங்களுக்கு ஒரே இடி. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 புலன்களும் ஆடி போற அளவுக்கு ஒரு காட்சியை அங்க பாக்குறாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பெண் வாய் வெடிச்ச நிலையில ரத்த வெள்ளத்துல ரத்தத்துல அவங்க மிதக்குறாங்களா இல்ல கிடக்குறாங்களா அப்படின்னு தெரியாத அளவுக்கு கிடக்குறாங்க. அவங்க முகம் முழுவதுமே செதஞ்சு போய் அடையாளம் காண முடியாத அளவுக்கு கிடக்கு. இப்படி மனம் உடைஞ்சு போனா அந்த நபர் பாத்தீங்கன்னா கத்துறாரு, கதறாரு, அழுது புலம்புறாரு. அப்படியே நான் எப்படியாவது என் மனைவியை என் தோள்பட்டையில் தூக்கி வச்சுட்டு போயாச்சும் நான் காப்பாத்திடுறேன் சொல்லிட்டு தூக்க போறாரு. அப்போ லாட்ஜ் ஸ்டாஃப்ஸ்லாம் சார் கொஞ்சம் பொறுங்க, இதுல ஏதோ சஸ்பீஷியஸா எங்களால ஃபீல் பண்ண முடியுது, தயவு செய்து நீங்க எதுவுமே பண்ண வேணாம், காவல் நிலையத்துக்கு தகவல் கொடுப்போம். அவங்க என்ன சொல்றாங்களோ அதன்படி அதுக்கப்புறம் நம்ம என்ன வேணா பண்ணிக்கலாம், அதுவரை கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லி அவரை தடுக்கிறாங்க. தடுக்கிறதோட காவல் நிலையத்துக்கும் தகவல் சொல்லிடுறாங்க. போலீஸ் அதிகாரிகளும் ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. இப்படி ஸ்பாட்டுக்கு வர காவல் அதிகாரிகள் இந்த ஆண்கிட்ட கேட்குறாங்க, இங்க என்ன நடந்தது, ஏது நடந்தது, எல்லாத்தையும் தெளிவா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கேட்கும்போது பாத்தீங்கன்னா அந்த ஆண் அழுகுறாரு, புலம்புறாரே தவிர எதுவுமே சொல்ல மாட்டாரு. அப்போ காவல் அதிகாரிகள் சிறிது கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. கோவப்பட்டு, சார் தயவு செய்து நீங்க என்ன நடந்ததுன்னு சொன்னா தான் எங்களால் கண்டுபிடிக்க முடியும், இல்லைன்னா எப்படி கண்டுபிடிக்க முடியும், தயவு செய்து சொல்றீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கேட்ட உடனே சார் நான் இந்த மாதிரி நானும் என் மனைவி இங்கே தங்குறதுக்காண்டி வந்திருந்தோம். ஆனால் என் மனைவி வகுறு பசிக்குது, ஏதாவது போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால நான் 10 நிமிஷத்துலேயே நான் வெளில போயிட்டேன். போயிட்டு 20 நிமிஷம் கழிச்சு நான் சாப்பாட்டோட உள்ள வந்தேன். திறக்க முயற்சி பண்ணுறேன், ஆனால் திறக்க முடியல. உடனடியாக நான் தட்டி பார்க்குறேன், கால் பண்ணி பார்க்குறேன், என் மனைவியை ரீச் பண்ண முடியல, கதவையும் திறக்க முடியல. உடனடியாக லாட்ஜ் ஸ்டாஃப்ஸ்கிட்ட போய் நான் ஹெல்ப் கேட்டேன், தயவுசெய்து வாங்க, என்னோட மனைவி உள்ள இருக்கிறாங்க, கதவையும் திறக்க முடியல, என்னாச்சு ஏதாச்சும் ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு அப்படின்னு சொன்னோடனே அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணி ஸ்பேர் கீயை வச்சு திறந்து விட்டாங்க. அதற்கடுத்து உள்ள பார்த்தா இந்த மாதிரி சம்பவம் நிகழ்ந்திருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சரி என்ன நடந்திருக்கும், ஏதாவது உங்களுக்கு தோணுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. கேட்கும்போது பாத்தீங்கன்னா சார் இப்படி சார்ஜ் வயரோட இருக்கிறத பார்த்தா அநேகமா சார்ஜ் போட்டுட்டு என் மனைவி போன் பேசி இருந்திருக்கணும், அதனால போன் வெடிச்சுதான் அவங்க இறந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவல் அதிகாரிகள்கிட்ட சொல்லும்போது இந்த தருணத்தில் அந்த காவல் அதிகாரிகள் அந்த ஆண் சொன்னதை லேசா நம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆமா, பிளக் பாயிண்ட்ல சார்ஜர் மாட்டி இருக்கு, அவங்க பாடி வரைக்கும் கொஞ்சம் வயர் வேற நீட்டிக்கிட்டு இருக்கு, ஒருவேளை இருக்கலாமோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே சைட்ல திரும்பி பார்த்தா இவரோட அழுகையில அவங்களுக்கு நம்பிக்கை வரல. ஏதோ நடிச்சு சமாளிக்கணும் அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் கொடுக்குற மாதிரியே அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. உடனடியாக காவல் அதிகாரிகள் என்ன பண்றாங்க, இந்த ஆளை நம்ம லேசா போட்டு வாங்கி பார்ப்போம், உண்மையானவனா இருந்தா பதற மாட்டான்,
இவன் என்ன பண்றான் ஏது பண்றான், இவங்கிட்ட ஏதாவது பிரச்சனை இருக்குமா, இல்லை இவன் தான் செஞ்சிருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போட்டு வாங்க ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு என்னமோ வந்து உன் மேலதான் டவுட்டா இருக்கு, 10 நிமிஷத்துல போறதுக்கு முன்னாடி எதுவும் பண்ணிட்டு போயிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. கேட்ட உடனே அவர் ஒரு மாதிரி பதட்டத்துல நடுக்கத்தோட வந்து பதில் சொல்றாரு. சார், நான் எதுக்கு சார் என் மனைவியை கொல்ல போறேன், அதுவும் இவ்வளவு தூரம் லாட்ஜுக்கு கூட்டு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே, இல்லையே உன் பதட்டம் வந்து அப்படி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு காவல் அதிகாரிகள் கேட்குறாங்க. சார், நான் உண்மையை தான் சார் சொல்கிறேன், எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை சார் அப்படின்னு சொல்லி திரும்ப சொல்கிறாங்க. சொன்ன உடனே அவங்க கவனிக்கிற விதமாக கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்துட்டு ஒரு சத்தம், ஆமாம் நான் தான் செய்தேன். உடனடியாக காவல் அதிகாரிகள் அப்படியே உறைஞ்சி நின்றுறாங்க. இப்போ இந்த நிகழ்வு இப்படியே நிற்கட்டும், நம்ம அடுத்த சம்பவத்துக்குள்ளே போவோம். கேரள மாநிலம் கண்ணூர் மாவட்டத்தில் களியாட் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. இந்த பகுதியில் சும்மதான் ஒரு அம்மா இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து 2 பசங்க. 2 பசங்கள்ல வந்து ஒருத்தர் வந்து சூரஜ், ஒருத்தர் வந்து சுபாஷ். இதுல வந்து சுபாஷ் வந்து மூத்த பையன், இவருக்கு வந்து கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டாங்க. இவரோட மனைவி வந்துட்டு பாத்தீங்கன்னா தர்ஷிதா. இவங்களுக்கு வந்துட்டு சில பல வருடங்கள்லேயே வந்து ஒரு பெண் குழந்தை பிறகுது. அவங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா 2 வயதும் ஆகுது. இப்படி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வந்து என்ன பண்றாரு, இந்த சுபாஷ் வந்து துபாய்க்கு வந்து வேலைக்கு போயிடுறாரு. அங்க வந்து டிரைவரா வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. இந்த சூரஜும் அவங்க அம்மா சும்மதாவும் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்க இருக்கிற பகுதிக்கு பக்கத்திலே இருக்கிற குவாரியில, கிரானைட் குவாரியில வேலை பார்க்குறாங்க. இப்ப துபாயில இருக்கிற இந்த சுபாஷ் இருக்கிறாரு இல்லையா, தன்னோட செலவு போக ₹1 கூட எடுத்து வந்து தேவையில்லாம செலவு பண்ணாம அவ்வளவுமே வந்து தன் குடும்பத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நபரை வந்து இருந்துட்டு இருக்கிறாரு. இப்படி இவர் அனுப்பி விடுற இந்த பணத்தை எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்க வீட்டு தேவை போக பேலன்ஸ் அப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா நகையா வாங்கி வைக்கிறாங்க, கொஞ்சம் பணமாவும் வீட்டுல சேர்த்து வச்சிருக்கிறாங்க. இந்த நிலையில 22 ஆகஸ்ட் 2025 வெள்ளிக்கிழமை கிரானைட் குவாரி வேலைக்கு போன சுமதாவும் அவங்களோட சின்ன பையன் சூரஜ் 2 பேருமே வந்து வீட்டுக்கு வராங்க. வரும்போது வந்துட்டு பாத்தீங்கன்னா வீடு வந்து பூட்டின வாக்குல இருக்கு. உடனடியா வந்து என்னடா இது, மருமகளும் பேத்தி எங்க போனாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறவங்க பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கேட்குறாங்க. ஏமா வந்து என் மருமகளையும் பேத்தியும் காணோம், அவங்க எங்க போனாங்க, ஏதாவது ஒன்று சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கேட்கும்போது ஆமா, கர்நாடக மாநிலம் பிள்ளிகரில் இருக்கிற அவங்களோட அம்மா வீட்டுக்கு போறதா சொல்லிட்டு போனாங்க உங்க மருமக, உங்க பேத்தியை கூட்டிக்கிட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம கதவை திறந்து உள்ள போவோம், அவங்க அம்மா வீட்டுக்கு போற திரும்ப வந்துருவாள் அப்படின்னு சொல்லிட்டு போய் எப்பயும் சாவி வைக்கிற இடத்த போய் தேடி பார்க்குறாங்க. சாவி இல்லை. உடனடியாக வந்து யோசிக்கிறாங்க, என்னடா இது, இவன் வந்து பூட்டிட்டு சாவி இங்கே தான் வச்சுட்டு போகணும், இல்லை ஒருவேளை கொண்டு போயிட்டாளா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே எதாச்சியா வந்து கதவு மேலே கை வைக்கிறாங்க. அது திறக்குது. உடனடியாக வந்து உங்களுக்கு ஷாக்காக இருக்குது, என்னடா இது, சாவி இல்லை, வீட்டில் ஆளும் இல்லை, ஆனால் கதவு திறந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை திறந்து உள்ளக்க போகிறாங்க. இப்படி அதிர்ச்சியோட வந்து வீட்டுக்குள்ளே போகிற சுமதாவும் அவங்களோட சின்ன பையனும் வந்து கபோர்டு திறந்து கிடக்கிறத பார்க்குறாங்க. பார்த்தோன்னே ஒரு மாதிரி அதிர்ச்சி அடைஞ்சிடறாங்க. அதிர்ச்சி அடைஞ்சு ஐயோ உள்ளக்கு தானே பணம் நகையெல்லாம் இருந்துச்சு அப்படின்ட்டு ஓட்டமாக ஓடி போய் பார்க்குறாங்க. பார்க்கும்போது 30 சவரன் நகை, 4 லட்ச ரூபா பணம் இல்லை. இதனை தொடர்ந்து தன்னோட மருமகளான தர்ஷிதாவுக்கு திரும்ப 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 வந்து கால் மேல கால் பண்றாங்க. அவங்க யாருமே எடுக்கல. ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு காலை வந்து அட்டன் ஆயிருது. அதர் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆண் பேசுறவர் இந்த மாதிரி உங்க மருமக வந்து வீட்டுக்கு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. கட் பண்ண உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப வந்து ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. இதனை தொடர்ந்து நைட்டு ஃபுல்லாக வந்து வெயிட் பண்ணி பார்க்குறவங்க மறுநாள் வந்து மருமக வீட்டுக்கு வரலையே, என்ன பண்றது, ஒருவேளை இவதான் எடுத்துட்டு போயிருப்பாளோன்னு சொல்லிட்டு காவல் நிலையத்துக்கு ஓட்டமா ஓடி போறாங்க. இப்படி காவல் நிலையத்துக்கு ஓட்டமா ஓடி போறோம். சும்மதாவும் அவங்களோட சின்ன பையன் சூரஜும் வந்துட்டு காவல் நிலைய அதிகாரிகள்கிட்ட போயிட்டு, ஐயா எங்க வீட்டுல வந்து 30 சவரன் நகையும் 4 லட்ச ரூபாய் பணமும் காணாம போச்சு, அதுக்கு நான் கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். அம்மா பதட்டப்படாதீங்க, உட்காருங்க, தயவுசெய்து உட்காந்து நான் வாங்கிக்கிறேன், கம்ப்ளைண்ட்டை வந்து எடுத்துக்கிட்டு உங்களுக்கு கண்டுபிடிச்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார சொல்லிட்டு கேட்குறாங்க. உங்களுக்கு யாருமே சந்தேகமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கேட்கும்போது வந்து நேற்று சாயந்தரம் என்னோட மருமக வந்து தன்னோட மகளை கூப்பிட்டுக்கிட்டு கர்நாடக மாநிலத்தில் இருக்க அவங்க அம்மா வீட்டுக்கு போனா, ஒருவேளை வந்து அவன் வந்து எடுத்துட்டு போய் ஏதாவது செஞ்சிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு டவுட் இருக்கு, மற்றபடிக்கு அவ தான் செஞ்சான்னு என்னால் தீர்க்கமா சொல்ல முடியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதனை தொடர்ந்து உங்க மருமகளோட ஃபோன் நம்பரை கொடுங்கன்னு சொல்லிட்டு காவல் அதிகாரிகள் கேட்டு ஃபோன் பண்றாங்க. கால் ரீச் ஆகல. உடனடியாக காவல் அதிகாரிகள் என்ன பண்றாங்க, இவங்களோட மருமக வந்து கர்நாடக மாநிலத்தில் அவங்க அம்மா வீட்டுக்கு தானே போயிருக்காங்கன்னு இருக்காங்க, அவங்க வீட்டுக்கு வந்து நம்ம சம்மன் அனுப்புவோம், உடனடியாக வந்து இங்கே ஆஜராகும்படி கேட்டு அப்படின்னு சொல்லிட்டு சம்மன் அனுப்புறாங்க. சம்மன் போய் அங்கே ரீச் ஆகுச்சோ இல்லையோ, இவங்களுக்கு ஒரு அதிரடியான ஒரு விஷயம் வந்து காதுக்கு வந்து எட்டுது காவல் அதிகாரிகளுக்கு. இப்போ இந்த சம்பவமும் இப்படியே நிற்கட்டும். சம்பவம் 1 சம்பவம் 2 ரெண்டையுமே கேட்டிருப்பீங்க. அதன்படி முதல் சம்பவத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் தான் செய்தேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். அவர் வந்து அதை செய்ய காரணம் என்ன, அந்த நபர் யார்
அப்படின்றதையும் அவர் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார் அப்படின்றதையும் சம்பவம் 2ல் வந்துட்டு தர்ஷிதாவை வந்து போலீஸ் அதிகாரிகள் வந்து காணாம போன நகை பணம் சம்பந்தமா வந்து சம்மன் கொடுத்து வர சொல்லியிருந்தாங்க. அதன்படி அவங்க சம்மனுக்கு ஆஜராகினாங்களா இல்லையா, அந்த நகைக்கும் பணத்துக்கும் யார் பொறுப்பு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த 2 சம்பவத்திலையும் இருக்கிற அந்த பெண் ஒருத்தவங்க தானா அப்படின்னா சுபாஷ் யாரு, இந்த இன்னொரு நபர் யாரு, இப்படி எல்லா விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் பின்னாடி போகணும். இந்த தர்ஷிதா யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடக மாநிலம் மைசூர் மாவட்டத்தில் பிலிகரை அப்படின்னு ஒரு சிறு கிராம பகுதியை சேர்ந்தவங்க தான் இவங்க வந்து பிறந்தது வளர்ந்தது படித்தது எல்லாமே இங்கே தான். இவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சித்தராஜுன்னு ஒரு நண்பர் சிறு வயது முதலே வந்து ஒன்றா வளர்றாங்க. 2 பேருமே வந்து ஒரே ஊர் கிடையாது, பக்கத்து கிராமத்தை சேர்ந்தவங்க. இவங்க கிராமத்துக்கும் அவங்க கிராமத்துக்கும் இடையில 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். இந்த பழக்கம் வழக்கம் இப்படியே தொடர்ந்துகிட்டே இருக்கு. இவங்க பெரியவங்க ஆனதுக்கு அப்புறமும் கூட இவங்க வந்து எப்பயும் போல வந்துட்டு கோயிலுக்கு போறது, அங்க போறது, இங்க போறதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு தெரியாம வந்து அங்கிட்ட சுத்துறாங்க. அது போக வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல 2 பேருமே காதல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த மாதிரி தருணத்துல குடும்பத்தினர் என்ன பண்றாங்க, தர்ஷிதாவுக்கு கேரள மாநிலம் கண்ணூர் மாவட்டத்தை சேர்ந்த சுபாஷ்னு ஒருத்தர் வந்து பொண்ணு கேட்டு வராங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கட்டி கொடுக்கறதுக்கு வந்து ஓகே சொல்லிட்டு அவங்களுக்கு திருமணமும் பண்ணி கொடுத்துட்றாங்க. தர்ஷிதாவுக்கு திருமணம் ஆனதுக்கு பிறகும் கூட சித்தராஜுவால வந்து தர்ஷிதாவை சந்திக்க முடியாம இருக்க முடியல, அவங்களோட காதலை விட முடியல. அதன் தொடர்ச்சியா வந்து என்ன பண்றாங்க, தர்ஷிதாவுக்கு வந்து அவங்க கணவர் இல்லாத நேரத்தில் ஃபோன் பண்ணி தயவு செய்து அம்மா வீட்டுக்கு வர்றேன்னு சொல்லிட்டு வா, உன்னைய சந்திக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவங்களும் என்ன பண்றாங்க, அவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அவங்க மாமியார் குடும்பத்தில் இந்த மாதிரி வந்து என்னோட அம்மாவோட வீட்டுக்கு நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 1 நாள் 2 நாள்னு சொல்லிட்டு வர்றது, வந்து அவங்க வீட்டில் இல்லாமல் வந்து அப்படியே இவரோட வந்து ஊர் உலகத்தெல்லாம் சுற்றுறது, தனிமையில் சந்திக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு இருந்துகிட்டே இருக்கிறாங்க. இதற்கிடையில வந்துட்டு பார்த்தீங்கன்னா தர்ஷிதாவும் வந்து பிரெக்னென்ட் ஆகிடுறாங்க. பிரெக்னென்ட் ஆகி ஒரு பெண் குழந்தையும் பெற்றெடுத்துடுறாங்க. இந்த நிலையில வந்து சுபாஷ் என்ன பண்றாரு, சரி இனி அவ்வளவுதான் போதும், இனி நம்ம வந்து வாழ்வாதாரத்துக்காண்டி நம்ம வெளிநாட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாரு. இப்படி சுபாஷ் வந்து வெளிநாட்டுக்கு போனது வந்து தர்ஷிதா மூலமா வந்து சித்தராஜுவுக்கு வந்து தெரிய வருது. வந்த உடனே வந்து இவர் கண்ணா லட்டு தின்ன ஆசையா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாட ஆரம்பிக்கிறாரு. அதன் தொடர்ச்சியா வந்துட்டு பாத்தீங்கன்னா தர்ஷிதாவை ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு இனிதான் வந்து உன் ஹஸ்பண்ட் இல்லைல, நீ உன் அம்மா வீட்டுக்கு வர்ற மாதிரி வந்துட்டு என்னை வந்து சந்தி அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஷர் பண்றாரு. இதனை தொடர்ந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா தர்ஷிதாவும் என்ன பண்றாங்க, அங்கிருந்து அதாவது கண்ணூர்ல இருந்து அவங்களோட தாய் வீடு வந்து இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடக மாநிலம் 120 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். இவ்வளவு தூரம் வந்து தன்னோட தாய் வீட்டில் தன் குழந்தையை விட்டுட்டு இவங்க வந்து கிளம்பி வெளில வந்து எனக்கு வேலையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்துடுறது, வந்து சித்தராஜு கூட வந்து ஊர் உலகமா சுற்றுறது, தனிமையில சந்திக்கிறது. இப்படி ஒவ்வொரு தடவையும் சந்திக்கும் போதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தன் கணவர் கொடுத்த பணத்துகளை வச்சு இவருக்கு வந்து செலவு பண்றாங்க. இவரும் வந்து நான் இப்போ வாங்குறதெல்லாம் வந்து நான் திருப்ப கொடுத்துருவேன்னு சொல்லிட்டே வாங்குறாரு. வாங்கி வந்து வாக்கட்டை போட்டுக்கிறாரே தவிர வந்து திரும்ப எதுவும் கொடுத்த மாதிரி இல்லை. இப்படி கஷ்டப்பட்டு உழைச்சு தவிச்சு இழைச்சு சம்பாரிச்சு கொடுக்குற இந்த பணம் வந்து தன் குடும்பத்துக்கு தான் பயன்பட்டுக்கிட்டு இருக்குன்னு சொல்லி அப்பாவியா தெரிகிற பல ஆண்கள் மாதிரி இந்த சுபாஷும் வந்து வாழ்ந்திருக்கிறாரு. இவங்களோட மனைவிக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்கு, இப்படி ஒரு காதல் இருக்கு அப்படின்னு சொல்லி எந்த விஷயமே அவருக்கு தெரியாம இருந்திருக்கு. பாவம் அவங்க அம்மாவுக்கும் கூட இந்த விஷயம் தெரியாது. இந்த மாதிரி காலகட்டத்தில் தான் வந்து விதி விளையாட ஆரம்பிக்குது. சுபாஷ் என்ன பண்றாரு, தர்ஷிதாவுக்கு ஃபோன் பண்றாரு, நீ வேணா பாப்பாவோட வந்து இங்க துபாய்க்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலா கேட்கிறாரு. அவங்களும் வந்து உடனடியே சரி நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு சரி ரெடியா இருந்துக்கோ, நான் வந்து விசாவுக்கு ரெடி பண்றேன், எப்போ வேணா கிளம்புற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொன்னோடனே சரின்னு சொல்லிட்டு இவங்க சந்தோஷமா வந்து ஓகே சொல்லி ஃபோனை கட் பண்றாங்க. கட் பண்ண உடனே வந்து தன்னோட காதலனுக்கு ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து என் கணவர் வந்து துபாய்க்கு வந்து செட்டில் ஆக சொல்றாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நீ என்ன சொன்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நான் என்ன சொல்ல முடியும், நானும் போறேன் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டேன், அதனால நானும் அவர்கிட்ட சரின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இதனை தொடர்ந்து சித்தராஜ் என்ன பண்றாரு, என்னால் உன்னை விட்டுட்டு இருக்க முடியாது, தயவு செய்து வந்து உன் ஹஸ்பண்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு எப்பயும் போல நம்ம உறவை தொடர்ந்துக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க என்ன பண்றாங்க, என்னால் முடியவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சொல்றதோட மட்டும் இல்லாம என்ன பண்றாங்க, இது வரைக்கும் உனக்கு 80,000 ரூபாய் வரையும் நான் செலவு பண்ணியிருக்கேன், தயவு செய்து வந்து அந்த பணத்தெல்லாம் வந்து எனக்கு கொடுத்துரு, நான் ஊருக்கு போறதுக்கு எனக்கு செலவுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனடியாக வந்து சித்தராஜ் என்ன பண்றாங்க, என்னடா இது பெரிய இம்சையா இருக்கும் போல் இருக்கு, இவ போறதவே நான் அனுமதிக்க மாட்டேன்றேன், இவ கொடுத்த காசை வேற கேட்டுக்கிட்டு இருக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இதனை தொடர்ந்து இந்த விஷயத்துக்கு ஒரு முடிவு கட்டணுமே அப்படி
அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு சித்தராஜ். இவ வந்து நம்ம கூட இருப்பா, நமக்கு வந்து எல்லா விதத்துலையும் வந்து உதவிகரமாக இருப்பா அப்படின்னு பார்த்தா இவ பாட்டுக்கு புருஷனை பார்த்து போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளே, இதுக்கு ஏதாவது முடிவு கட்டியே ஆகணுமே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. அப்படி யோசிக்கிறவர் ஒரு மாதமாக திட்டம் போட்டுட்டு இருக்கிறார். இப்படி திட்டம் போடுறவர் ஒரே ஒரு விஷயத்தில் கான்சியஸாக இருக்கிறாரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த விஷயத்தை வந்து வெற்றிகரமாக முடிக்கணும், ஆனால் பிசிறு தட்டி எங்கேயும் மாட்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறவர் ஒரு விஷயம் வந்து புலப்படுது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரை சுற்றி இருக்கிற பகுதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிரானைட் மலைகள் சூழ்ந்த பகுதி. அந்த மலைகள்லாம் வந்துட்டு கிரானைட் வெட்டி எடுக்கிறதுக்கு வந்து டெட்டனேட்டர் பயன்படுத்துவாங்க. அப்படி பயன்படுத்துறதை இவர் நேர்லையும் பார்த்துருக்கிறாரு. அதனை தொடர்ந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவரும் வந்துட்டு ஒரு ஹார்ட்வேர் கடையில் வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. அங்கே எலக்ட்ரானிக் டெட்டனேட்டரை வந்து எப்படி பயன்படுத்தணும், எப்படி தயாரிக்கணும் அப்படின்றதெல்லாம் இவர் கற்று வச்சிருக்கிறார். அதன்படி வந்து சத்தம் வராமல் பெரிய அளவில் வந்து யாருக்கும் தெரியாத அளவுக்கு வந்து வெடிக்கக்கூடிய அளவில் வந்து ஒரு எலக்ட்ரானிக் டெட்டனேட்டரை வந்து தயாரிக்கிறார். இதனை தொடர்ந்து சித்தராஜ் என்ன பண்ணுறாரு, தர்சிதாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி நீங்கள் வா, அவனை நான் பார்க்கணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாப்புல. கூப்பிடும்போது வந்து தர்சிதாவும் சரி நம்மளும் பணம்லாம் கேட்டிருந்தோம், ஒரு வேளை ரெடி பண்ணியிருப்பாப்புல என்னமோ, வாங்கிட்டு நம்ம வந்துடுவோம் அப்படின்ட்டு சந்தோஷமாக கிளம்பி போகிறாங்க. போகிறவங்க தன்னோட குழந்தைய வந்து அவங்க அம்மா வீட்டில் விட்டுட்டு சனிக்கிழமை காலையில் வந்து என்ன பண்ணுறாங்க, இவர் கூட கிளம்பி வெளியில் வந்துடுறாங்க. இப்படி கிளம்புற ரெண்டு பேருமே என்ன பண்ணுறாங்க, மைசூர் மாவட்டத்தில் இருக்க சாலிகிராம பகுதியில் ஒரு லாட்ஜில் வந்து ரூம் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. அதன்படி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரூமும் வாங்குறாங்க, கீயை வாங்கிட்டு ரூமுக்குள்ளே போகிறாங்க. போன உடனே சித்தராஜு வந்து தர்சிதாட்ட தயவு செய்து உன் ஹஸ்பண்டுக்கிட்ட நீ வரேன்னு சொல்லியிருக்கே இல்லையா, அதை வந்து இப்போதைக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போட்டுரு, அப்படியே வந்து இழுத்தடிச்சிரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. அதுக்கு வந்து தர்சிதா இல்லை என்னால் முடியாது, நான் போய் தான் ஆவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீ என்னை காதல் பண்ணது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாப்புல. ஆமாம்மா நான் கண்டிப்பாக உன்னை காதல் பண்ணேன் அப்படின்னா, காதல் பண்ணினியா பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. இல்லை அதெல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு. அப்போனா வந்து உங்கள் ஹஸ்பண்டை வந்து டைவர்ஸ் வாங்கிட்டு என் கூட வந்துரு, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாப்புல. இல்லை அதெல்லாம் முடியாது, எனக்கு ஒரு குழந்தைலாம் இருக்குது, அப்படி இருக்கும்போது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க தர்சிதா. உடனடியாக வந்து இது முடியாது அப்படின்னு நீ சொல்றியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதனை தொடர்ந்து முடியாதுன்னு சொன்ன தர்சிதாவை என்ன பண்ணுறாரு, இனிமேல் நீ இருந்து எனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை, அதனால வந்து நீ இருக்கிறத விட இல்லாமல் போயிடுறதே நல்லது அப்படின்னு சொல்லி டயலாக் பேசிக்கிட்டே என்ன பண்ணுறாரு, அவங்க சேரில் உட்கார்ந்தபடியே வந்து கை கால் எல்லாத்தையுமே வந்து அசையாத அளவுக்கு வந்து கட்டி போட்டுறாரு. கட்டி போட்டுட்டு இவர் கொண்டு வந்திருந்த அந்த டெட்டனேட்டர் இருக்கு இல்லையா, எலக்ட்ரானிக் டெட்டனேட்டர், அதை வந்து தர்சிதா அவங்களோட வாய்க்குள்ளே வச்சிடறாரு. வாய்க்குள்ளே வச்சுட்டு ஒரு சார்ஜர், பழைய சார்ஜர் வயர் மூலமாக வந்து பவர் கனெக்ஷன் கொடுத்துறாரு. கொடுத்து அதை வெடிக்க வச்சு அவங்கள வந்து உருக்குலைச்சு அவங்கள கொண்டுறாரு. இந்த மாதிரியான ஒரு கொலையை வந்து நான் எங்கேயுமே கேள்விப்பட்டதில்லை. இதுதான் வந்து முதல் முறை நான் நினைக்கிறேன். நீங்களாம் கேள்விப்பட்டீங்களா என்னன்னு தெரியல, தெரிஞ்சால் வந்து கமெண்ட்டில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். இதனை தொடர்ந்து வந்து என்ன பண்ணுறாரு, அவங்க இறந்துட்டாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு கை காலெலாம் வந்து கட்டெல்லாம் அவுத்து விட்டுறாரு. அவுத்து விட்டு அப்போ தானே வந்து கட்டியிருந்தால் வந்து யாரோ வந்து ப்ரீ பிளான்ட்டாக வந்து கொண்டாங்க அப்படின்னு தெரிஞ்சு போகும் இல்லையா, அதனால் வந்து கட்டெல்லாம் அவுத்து விட்டுறாரு. அவுத்து விட்டு அவங்களுக்கு சாப்பாடு வாங்குற மாதிரி வந்து வெளியில் போகிறாரு. வெளியில் போயிட்டு சாப்பாடு வாங்கிட்டு 20 நிமிஷம் கழிச்சு உள்ளே வராரு. உள்ளே வர்றவர் வந்து நாடகத்தை ஆரம்பிக்கிறாரு. அதன்படி வந்து அந்த ஸ்டாஃபு எல்லாமே வந்துடுறாங்க, வந்து போலீஸ் அதிகாரிகள்லாம் வந்துடுறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடிச்சு பிடிச்சி வந்து போலீஸ் அதிகாரிகள் கறந்துட்டாங்க அந்த ஆள்கிட்ட இருந்து. இதனை தொடர்ந்து காவல் அதிகாரிகளுக்கு சித்தராஜு தான் வந்து கொலை பண்ணான்னு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. அவனும் ஓப்பனாக கன்ஃபஸ் பண்ணிட்டான். அதனை தொடர்ந்து என்ன பண்ணுறாங்க, தர்சிதாவோட உடலை வந்து பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி விட்டுட்டு இவனை வந்து காவல் நிலைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு போயிடுறாங்க. கொண்டு போய் நீதிமன்ற காவல் வாங்கி அவனை விசாரிக்க ஆரம்பிச்சிடறாங்க. இதனை தொடர்ந்து வந்து என்ன பண்ணுறாங்க, கேரள அதிகாரிகளும் வர்றாங்க. கேரள காவல் அதிகாரிகள் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி தர்சிதா வந்து உங்களை சந்திக்க வந்தாங்க இல்லையா, அப்போ நகை பணம் இந்த மாதிரி ஏதாவது கொண்டு வந்தாங்களான்னு கேட்குறாங்க. கொண்டு வரும்போது ஐயோ சார் அப்படிலாம் அவங்க எதுவுமே கொண்டு வரல சார், வெறும் ஆளாக தான் வந்தாங்க, அவங்க குழந்தைய கூட அவங்க அம்மா வீட்டில் விட்டுட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இதனை தொடர்ந்து கேரள அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க, தர்சிதாவோட அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. போகிறவங்க வந்து தர்சிதா ஏதாவது நகை பணம் இந்த மாதிரி ஏதாவது கொண்டு வந்தாங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைங்க அப்படிலாம் எதுவுமே கொண்டு வரல, அவள் குழந்தைய மட்டும்தான் தூக்கிட்டு வந்தா, அதையும் எங்ககிட்ட கொடுத்துட்டு நான் சிட்டிக்குள்ளே ஒரு வேலை இருக்குது நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. இதனை தொடர்ந்து கேரள காவல் அதிகாரிகளுக்கு என்னடா இது ஆரம்பிச்ச இடத்துல அப்படியே நிற்கிற மாதிரி இருக்குது, ஒரு குழுவும் கிடைக்காம இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பண்ணுற இந்த நாள் வரைக்கும் வந்து அந்த நகை திருடினது யாரு, பணத்தை திருடினது யாருன்னு இன்ன வரைக்கும் வந்து பிடிபடலை. ஒருவேளை பிடிபட்டது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஷார்ட்ஸ்லையாச்சும் நான் உங்களுக்கு போட்டு விட்றேன். நடந்த இந்த நிகழ்வு பூரா வந்துட்டு பார்த்தீங்கன்னா சுபாஷுக்கும் அவரோட ஃபேமிலிக்கும், ஏன் தர்சிதாவோட அம்மாவுக்கே வந்து ரொம்ப புதுசாக இருக்குது. ஊரில் எல்லாம் கேட்டால் தர்சிதாவா நல்ல பொண்ணுங்க, தங்கமான பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க தான் வந்து இவ்வளோ வேலையெல்லாம் செஞ்சுட்டே இருந்திருக்கிறாங்க. இவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ குறித்த விமர்சனத்தை நான் கீழே எதிர்பார்க்குறேன். தயவுசெய்து வந்து போடுங்க. நம்ம வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள்.
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.